வணக்கங்க. இன்றைக்கி அயில மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சீரகம், சோம்பு, மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், இஞ்சி கொஞ்சம், பூண்டு ஒரு 4 பல், தக்காளி 2 தக்காளி, 2 அல்லது 3 தக்காளி, புளி கொட்டையை மட்டும் எடுத்துட்டு அதை அப்படியே போட்டு வறுத்துக்கோங்க. சில பேர் கரைச்சி போடுவாங்க, பட் இந்த மாதிரி போட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். துருவின தேங்காய் போட்டு நல்லா ஒரு பாதி இது வதக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் மண்சட்டி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் வெந்தயம், கடுகு, சோம்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன், மீன் குழம்பு மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ அயில மீனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நல்லா கொதி வந்தோடனே மீன் போட்டுருங்க. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் அதுலேயே ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா மண் சட்டிங்கிறதுனால ஆஃப் பண்ணியும் கொஞ்சம் நேரம் கொதிக்கும். கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப